எம்கே ஆர்கானிக் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அனைத்து அன்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்களும் வணக்கங்களுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பு பொடி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம ஒரு சூப்பு வைக்கிறோம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் பொடி இருந்தால் போதும். அந்த ஒரு ஸ்பூனுக்காக நம்ம மல்லி வறுத்து, சீரகம், மிளகு எல்லாம் வறுத்து அது மிக்ஸி ஜாரில் போட்டால் மிக்ஸி பிளேட்டுக்கே அது பத்தாதுங்க. அதனால் நம்ம வந்து ஒரு ஒட்டுக்கா செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தேவைப்படும் போது ஒரு ஸ்பூன் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கு என்ன தேவை, எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம என்னென்ன பொருள் எவ்வளோ போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து இந்த கப்பில் தாங்க ஒரு கப்பு வந்து மல்லி எடுத்துக்கிட்டேன். மல்லி ஒரு கப்பு, சீரகம் அரை கப்பு, மிளகு 1/4 கப்பு, கருப்பு உளுந்து 1/4 கப்பு, காஞ்ச கறிவேப்பிலை 1 கப்பு, சுக்கு 2 துண்டு, ஒரு ஜாதிக்காய், 2 பட்டை, 2 எண்ணிக்கையில் 2 பட்டை போட்டுக்கலாங்க. இப்போது மறுபடியும் பார்க்கலாம். மல்லி, சீரகம், மிளகு, கறிவேப்பிலை, கருப்பு உளுந்து, சுக்கு, ஜாதிக்காய், பட்டை. இப்போது நம்ம அடுப்பை பற்றிக்கலாங்க. கடாய் அடுப்பை வச்சுக்கலாம். தீயாமல் கரெக்டாக நம்ம வந்து வாசனையும் வரணும். அதே அளவுக்கு நம்ம வந்து தீஞ்சிடக்கூடாது, பார்த்து பக்குவமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போது நம்ம வந்து மல்லியை சேர்த்துக்கலாம். லைட்டான நிறம் மாறி நல்லா வாசனை வரணுங்க, மல்லி வாசனை, அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது மல்லி வந்து கிட்டத்தட்ட வறுபட்டுருச்சுங்க, இறக்குற நேரம். இந்த சமயத்தில் நம்ம அதுலேயே வந்து கறிவேப்பிலை இலைகள், காஞ்ச கறிவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாங்க. இப்போது மல்லியும் கறிவேப்பிலையும் போதுமான அளவு வறுபட்டுருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம சீரகம் வறுத்துக்கலாங்க. இப்போ இந்த சீரகத்திலேயே நம்ம எடுத்து வச்ச மிளகையும் போட்டுக்கலாம். இப்போது சீரகமும் மிளகும் வறுபட்டுருச்சுங்க, நல்லா வாசனை வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம கருப்பு உளுந்து வறுத்துக்கலாங்க. அது சூப்புக்கு வந்து கொஞ்சம் திக்னஸ் வேணுங்கிறதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு கலப்பாங்கங்க. நம்ம கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக நம்ம கருப்பு உளுந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. எலும்புக்கு வந்து ரொம்ப சக்தியை கொடுக்கும், எலும்பு வலுப்பெறும், நரம்பு வலுப்பெறும், தசைகள் வலுப்பெறும். அதுக்காக வேண்டி நம்ம கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக நம்ம கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறோங்க. அதாவது டேஸ்ட்டும் கொடுக்கும். கருப்பு உளுந்து நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். இது சூப்பு வந்து திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக நம்ம கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ கருப்பு உளுந்து வறுபட்டுருச்சுங்க, இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த சுக்கு, ஜாதிக்காய், பட்டை இந்த 3ஐயும் அப்படியே லேசாக வறுத்துக்கலாங்க. லேசாக சூடு ஏறட்டும். இப்போது இந்த வடச்சட்டிலே இருந்துச்சு அப்படின்னா அந்த பொருளெல்லாம் ஆறுறதுக்குள்ளே இந்த சுக்கும் ஜாதிக்காவும் கொஞ்சம் சூடு ஏறிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அதையும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்த பொருளெல்லாம்
ஒன்றா சேர்த்துக்கலாங்க. ஒன்றா கலக்கிட்டு நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போது நல்லா ஆறிடுச்சுங்க. நம்ம வந்து நல்லா ஃபேன் கடியில் வச்சு ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நான் வந்து இதில் காரத்துக்காக ஒரே ஒரு வரமிளகா சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு வரமிளகா வேண்டாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மிளகு கூட சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் காரம் தேவைங்கிறதுனால நான் ஒரே ஒரு வரமிளகா சேர்த்துக்கிறேங்க. இப்போது இந்த ஜாதிக்காவும் சுக்கும் வந்து நம்ம மிக்சியில் பிளேட்டில் வந்து அடிபடும் அப்படிங்கிறதுக்காக நான் தட்டி வச்சுருக்கேங்க. நம்ம வந்து சீரக மிளகு தட்டுறோம் இல்லைங்களா, அந்த கல்லில் வந்து இதை வந்து 1-2 தட்டி வச்சுருக்கேன். இதையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சுங்க. இதை நம்ம வந்து பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சுங்க. இதை வந்து நம்ம கொட்டி ஆற வச்சு ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சேனலை வந்து தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா நான் அடிக்கடி போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் பார்க்கலாம். அதனால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். இது வந்து இந்த அளவுக்கு பருப்பருன்னு தாங்க இருக்கும். பரவாயில்ல. இது நம்ம வந்து அப்படியே குடிக்க போகிறதில்ல. நம்ம எப்படி இருந்தாலும் இந்த வடிகட்டியில் நம்ம வடித்து தான் குடிக்க போகிறோம். அதனால் நரன்னு இருக்குதுன்ட்டு நம்ம வந்து அதை ஃபீல் பண்ண தேவையில்லை. இப்படி தான் இருக்கும். இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்ச சூப்பு பொடியிலேருந்து சூப்பு எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இப்போ அதுக்கு தேவையானது இது வந்து கோவத்தலைங்க. கோவத்தலை ஒரு அரை கைப்பிடி பறித்து கழுவி வச்சுருக்கேன். இது வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணிங்க. இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி ஒரு கைப்பிடி, அதை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நாட்டு பொன்னாங்கண்ணி, இது ஒரு கைப்பிடி. இதையும் எடுத்து கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கிறேங்க. அதோட ஒரு 6-7 பல் பூண்டு, ஒரு 7-8 10 இதுக்கு பக்கத்தில் சின்ன வெங்காயமாக ஒரு 10 வெங்காயம், இல்லையே ஒரு 7-8 வெங்காயம் இருந்தால் போதுங்க. 6 பல் பூண்டு. இதை எப்படி நம்ம சூப் வைக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் நம்ம வந்து தட்டிட்டு வந்துடலாங்க. இப்போ இந்த சூப் எப்படி தயார் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நம்ம அடுப்பை பருத்திக்கலாம். பாத்திரத்தை வச்சுக்கலாங்க அடுப்பில். இதில் 1/2 லிட்டர் தண்ணி, 600 மில்லி தண்ணி ஊற்றிருக்கேன் நான். 1/2 லிட்டருக்கு கொஞ்சம் அதிகமாக ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம அலசி சுத்தப்படுத்தி வச்சுக்கிற ஒவ்வொரு கீரையும் எடுத்து இதில் சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி கீரையை சேர்த்துறேங்க. அடுத்து நாட்டு பொன்னாங்கண்ணி இலை, அந்த கீரைகளை சேர்த்துறேன். அடுத்து கோவக்காய் இருக்குது இல்லைங்களா, அந்த இலை கோவத்தலை, அதை சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா பூண்டு வெங்காயம், ஒரு 6-7 பூண்டு, ஒரு 6-7 சின்ன வெங்காயம் சேர்த்து தட்டி வச்சுருக்கோம். பூண்டு வந்து தோல் எடுக்க வேணாங்க, அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம வடித்து குடிக்கிறதுனால அது வடிகட்டியில் நின்றுக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் நம்ம வந்து தோல் இது அப்படியே தோலோடு போட்டுக்கலாம். வெங்காயம் மட்டும் மண் இருக்கும், அதனால் தோலை உரிச்சிட்டு நம்ம தண்ணியில் அலசிக்கலாங்க. பூண்டு வந்து சும்மா மட்டும் நீங்கள் தண்ணியில் கழுவுனீங்கனாலே போதும். அப்படியே வந்து தோலோடு போட்டு இடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இந்த சூப்புக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. நம்ம இப்போ அரைச்சோம் இல்லைங்களா, அந்த சூப்பு பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்ல வழியாக ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவோம். இப்போ சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை வந்து கலக்கி விட்டுக்கலாங்க. மஞ்சள்தூள், உப்பு, நம்ம அரைச்ச சூப்பு பொடி எல்லாம் சேர்த்துட்டோம். வெங்காயம்,
பூண்டு எல்லாம் தட்டி போட்டாச்சு. இது வந்து நல்லா இருக்கட்டுங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாங்க. அது ஏன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கிறோன்னா, ஹையில் வச்சோம்னா உங்களுக்கு தண்ணி சுண்டிடும். இலைகள்லேருந்து அந்த சத்துக்கள் எல்லாம் தண்ணியில் இறங்குறதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். ஒரு கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்காக சிம்மில் வச்சு நம்ம கொதிக்க வச்சோம் அப்படின்னா கதகதன்னு வெந்துட்டு இருக்கும்போது அந்த இலைகளில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் வந்து தண்ணியில் ஈஸியாக இறங்கிடும். தண்ணியும் கொதிக்கிற அதாவது சுண்டாது சீக்கிரம். இப்போ 600 மில்லி வச்சுருக்குறோம் அப்படின்னா மீடியமில் வச்சிங்க அப்படின்னா 500 மில்லி தண்ணி எடுக்கலாம். இல்லைன்னா ரொம்ப சுண்டி போயிடும். அதனால் மீடியமில் வச்சு கொதிக்க வைங்க. இது வந்து பிகினர்ஸ்க்காக நான் இந்த ஐடியா கொடுக்குறேங்க. பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். சின்ன பிள்ளைங்களுக்காக இப்போ சமையல் கற்றுக்கிற பிள்ளைகளுக்காக நான் வந்து இந்த ஐடியா கொடுக்குறேங்க. இப்போ சூப் வந்து கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சூப் நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு கலந்துக்கலாம். ஒரு கலக்கி விட்டுட்டு நம்ம சிம்மில் வச்சுக்கலாங்க. மீடியமில் வச்சுக்குவோம். இப்போ பார்க்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷமாக கொதிச்சிருச்சு பாருங்கள். அந்த தலையில் இருக்கிற அந்த கீரையில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் நல்லா அந்த தண்ணியில் இறங்கி சூப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இறக்கிக்கலாங்க. சூப் நல்லா வாசனையாக இருக்குது. வீடே முழுசும் மணக்குது. இந்த சூப் வந்து உங்களுக்கு பொன்னாங்கண்ணி கீரை வந்து கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. கரிசலாங்கண்ணி கீரையும் கண்ணுக்கும் நல்லது. ரத்தத்தை சுத்தப்படுத்தும். முடி கருப்பாக வளர்கிறதுக்கும் முடி உதிர்வை தடுக்கிறதுக்கும் உதவி பண்ணும். அதே மாதிரி கோவத்தலையும் வந்து சுகரை குறைக்குங்க. ரத்தத்தில் இருக்கிற அழுக்குகளை வேர்வை வழியாக வெளியேற்றுற சக்தி கோவத்தலைக்கு உண்டுங்க. சீரகம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சீரகமும் நம்ம அகத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை சீர்படுத்தும். அதே மாதிரி பூண்டு வந்து நமக்கு வாயு தொல்லையிலேருந்து நம்மளை காப்பாற்றும். சுக்கு வந்து நல்ல ஜீரண சக்தியாகும். வெங்காயம் வந்து உடம்புக்கு நல்லதுங்க. அதில் வெங்காயத்தில் அவ்வளோ சத்து இருக்குது. அதனால் வெங்காயமும் உடம்புக்கு நல்லதுங்க. அதனால் வந்து பொட்டாசியம், கால்சியம் எல்லாமே வெங்காயத்தில் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு அதுவும் உடம்புக்கு நல்லது. இதில் போட்டிருக்கிற அனைத்து பொருட்களுமே நமக்கு வந்து உடம்புக்கு நன்மையை கொடுக்கக்கூடியது. ஜாதிக்காயும் பட்டையும் வந்து நரம்பில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்குங்க. நரம்பு சுருட்டல் இருந்தால் கூட சரியாயிடும். அதாவது காய்ச்சலை கொடுக்கக்கூடிய கிருமிகளை வந்து அழிக்கிற சக்தி பட்டைக்கு இருக்குதுங்க. அதனால் பட்டையும் ஜாதிக்காயும் நம்ம நரம்புகளுக்கு வலுவை கூட்டும். அதுக்காக போட்டிருக்கோங்க. இப்போ நம்ம இதை இறக்கி வடிச்சுக்கலாம். இப்போ சூப்பு வடித்தாச்சுங்க. இதில் மல்லி இலைகளை கொஞ்சமாக பொடியாக நறுக்கி வாசனைக்காக சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சூப்பை வந்து நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இந்த சூப் வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க. சுகரை கட்டுப்படுத்தும். நரம்புகளுக்கு நல்லது. கண் பார்வை தெளிவடையும். முடி வந்து கொட்டாமல் இருக்கும். முடி கருப்பாக வளர்கிறதுக்கும் அந்த கரிசலாங்கண்ணி இலைகள் வந்து நமக்கு பெரிதும் உதவி புரியும். அதனால் இந்த சூப்பு வந்து உடம்புக்கு எல்லா நன்மைகளும் தரும். ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதனால் இதை சாப்பிட்டு நம்ம வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கலாங்க. நம்ம குழந்தைங்களுக்கும் சிறு வயசுலேருந்தே கொடுத்து பழக்கிடலாம். குழந்தைங்களுக்கு இப்போல்லாம் வந்து எல்லாமே மருந்து மயமாக இருக்குதுங்க. குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே சுகர் வருது, என்னென்னமோ நோய்கள் சொல்கிறாங்க. அதெல்லாம் வராமல் நம்ம வருமுன் காப்போங்கிற மாதிரி அது வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம இது மாதிரி சூப்பு செஞ்சு நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கும் கொடுத்து நம்மளும் குடித்து நம்ம உடலையும் ஆரோக்கியமாக வச்சுக்கலாங்க. நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாம். தேங்க்யூ.